ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் நடக்கும், சர்ப்ரைஸாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டும்தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகி ஏன்னா உங்கள் ராசி பலன்களை நீங்கள் டேரெக்டாக பார்த்துக்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனை அழுத்திவிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கி சனிக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமையுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024ஆம் வருடம் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதிங்க, சனிக்கிழமை. தமிழ் தேதியில் சோபகிருது வருடம் மாசி மாதம் 12ஆம் நாள் இன்றைய தினம். பௌர்ணமி விரதம் இருக்கும் அனுஷ்டிக்கும் பழக்கமுடையவர்கள் இன்றைய தினம் விரதம் இருக்க உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளதுங்க. மேலும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்எவர். இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் 5 கூடிய சந்திர பகவானை குரு பகவான் பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க. 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் உச்சமடைந்து காணப்படுகிறார். 9 கூடிய செவ்வாயை குரு பார்த்து கொண்டுள்ள ஒரு சிறந்த சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளதுங்க. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பில் காரணமா இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில ஒரு அன்பு பெருகக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையுது நண்பர்களே. உங்களுக்கு அந்த அபரிமிதமான அன்பு காரணமாக சிறப்பாக சுபகாரியங்களுக்கான ஏற்பாடுகளை நீங்கள் தாராளமாக செய்யலாங்க. அந்த மாதிரி நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். இப்பொழுது திருமண தடையில் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு அமைந்துள்ளதுங்க. எனவே உங்கள் வீட்டில் யாருக்காவது திருமணம் நடத்தணும் சரி, அல்லது நீங்கள் திருமண வயதில் இருந்தால் உங்களுக்கான திருமண ஏற்பாடுகளையும் இன்றைய தினம் தாராளமாக நீங்கள் செய்யலாங்க. மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நீங்கிவிடும். மனதார புதிய தெளிவான நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய நல்ல சிந்தனை வளம் பெருகக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. உங்களுக்கு வியாபாரத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இதுவரைக்கும் இருந்திருக்கலாம், ஆனால் அதெல்லாம் நீங்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. இப்பொழுது உங்களுக்கு வியாபார ரீதியாக பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்களது வியாபாரத்தை மிகப்பெரிய அளவுக்கு நீங்க பொருளாதார நிலையில உயர்த்தி கொள்ள முடியும். ஏன்னா நீண்ட நாளா வராத பழைய பாக்கிகள் கூட இப்போது வசூலாகக்கூடிய யோகம் இருக்குங்க. நீங்க அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணியாவது நீங்க வசூல் பண்ண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கான பழைய பாக்கிகள் நிலுவையா இருக்கக்கூடிய பாக்கிகளா இன்னைக்கு வசூலாகும். அதனால உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை பொருளாதாரத்தில் இருக்குங்க. பொருளாதார முன்னேற்றம் பெறும்போது உங்க வியாபாரத்தையும் நீங்கள் அபிவிருத்தி பண்ண முடியும். அதற்கான சூழலையும் உங்களால் சிறப்பாக உருவாக்கி கொள்ள முடியும். உங்களுக்கு வியாபார ரீதியாக மட்டுமல்ல, உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் யாராவது பணம் கொடுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க பழைய பாக்கியில் வசூல் செய்யறதுக்கு நீங்க அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணியாவது முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு பண வரவுகள் கூடு நண்பர்களே. உத்தியோகத்தில் கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு அலுவலக பணியில் உங்கள் சக ஊழியர்கள் கூட உங்கள் உயர் அதிகாரிகள் கூட நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் மற்றவங்க ஏற்றுக்குவாங்க. அந்த அளவுக்கு கருத்து ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. மேலும் உங்களுக்கு தேவையான உதவிகளும் இந்த ஒற்றுமை காரணமாக கிடைக்கக்கூடிய நல்ல சூழல் உங்களுக்கு உருவாகும் நண்பர்களே. நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்களாக கொடுத்து முடிக்க முடியும். மேலும் வர வேண்டிய பழைய பாக்கியங்களும் வசூல் செய்து கொள்ள முடியும். ஸோ இந்த ரெண்டுமே கொடுக்கல் வாங்கல் எல்லாமே உங்களுக்கு டிரான்சாக்ஷன் எல்லாமே நல்ல லாபகரமாக அமையக்கூடிய சிறந்த ஒரு நாள் என்ற தினம். அதனால சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கையில் நல்ல பாசம் நிறைந்து காணப்படுங்க. அன்பு பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. உங்கள் சொந்த பந்தங்கள்கிட்டையும் அந்த பாசம் இன்னைக்கு அதிகரிக்கும். உங்கள் உறவினர்கள் மூலமாக நல்ல மகிழ்ச்சியான தருணங்கள் உங்களுக்கு நிறைய ஏற்படக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்களே. சொசைட்டிலேயே பெரிய ஆளுங்க பிரபலமான சில நபர்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி நபர்கள்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பு தரும்போது இன்னும் வேறு லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் பெறக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. நல்ல உதவிகள் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி நீங்கள் அமைப்பெறுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் மிகச்சிறந்த முதலிடம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் இப்போது கொஞ்சம் கடினமான உழைப்பை மேற்கொண்டு கொஞ்சம் கூடுதல் கவனத்தை நீங்கள் படிப்பில் செலுத்தினீங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டே வர முடியுங்க, ஸ்டேட் ஃபஸ்ட்டுமே வர முடியும். ஸோ உங்கள் உழைப்பை பொறுத்து அது அமையும். அந்த மாதிரி நல்ல சூழல் இப்போ உங்கள் சாதகமாக இருக்குங்க. இந்த சூழலை மாணவர்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டு கல்வியில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைவதற்கான வழிமுறைகளை உருவாக்கி கொண்டால் இன்னும் நல்ல பலன்களை உங்கள் எதிர்காலத்திலிருந்து கண்டிப்பாக பெற முடியுங்க. மெரிட்லேயே உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். அந்த அளவுக்கு நல்ல மதிப்பெண்களை நீங்கள் பெற முடியும் நண்பர்களே. அலுவலக பணிகளிலும் சரி, உங்கள் பர்சனல் வாழ்க்கையிலும் சரி, நீங்கள் முன்கோபத்தை தவிர்க்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான வேலைகள் உங்களுக்கு வரலாம். அதனால சட்டுன்னு உங்களுக்கு கோபம் வந்துருங்க. அந்த மாதிரியான கோபத்தில் நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் சிறந்த ஒரு சந்தோஷத்தை பெறணும் அப்படின்னா நீங்கள் கூடுமான வரைக்கும் உங்கள் காதலர் கூட நேரத்தை நீங்கள் செலவிட வேண்டியது ரொம்ப அவசியங்க. இன்றைக்கி அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவுங்கிறதுனால ரொமான்ஸ் உணர்வுகளுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. மற்றபடி இன்றைக்கி குடும்ப வாழ்க்கையில் நல்ல அன்பு பெருகும். நல்ல பாசத்தோட குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே உங்கள் கூட நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியத்தை சரி செய்யணும் அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அதை எல்லாத்தையும் சரி செய்யறதுக்காக நீங்கள் நிறைய பிளான் போடுவீங்க. ஆனால் எந்த பிளானும் மற்ற நாளை போல் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண முடியாத சூழல் உங்களுக்கு உருவாகிருங்க. அதனால் இன்றைக்கி பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பு
வாய்ப்பு எதுவும் கிடையாது. இருந்தாலும் உங்க திட்டங்கள் வந்து சில திட்டங்கள் வந்து நீங்க செயல்படுத்த முடியாத வருத்தங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். உங்களுக்கு வீட்டிலேயே வந்து போதுமான ஒரு நல்ல ஆரோக்கியமான சூழல் இருக்கிறதுனால அத பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்ப உறுப்பினர்களுக்கும் நீங்க கொஞ்சம் நேரத்த கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. அப்படி நேரத்த குடுத்தீங்கன்னா, நீங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் பகல் முழுக்க வந்து நல்ல நேரம் மேலாண்மை பார்க்காம நீங்க ஒர்க் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா, மாலை நேரத்திலேயாவது நீங்க உங்க வாழ்க்கை துணையோட நேரத்தை செலவிடுவது நல்லதுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும். குடும்பத்துக்காக கொஞ்சம் நேரத்த ஒதுக்குங்க. அது உங்களால கண்டிப்பாக முடியும். நேர மேலாண்மையுடன் எந்த நேரத்தில எந்த வேலை செய்யணுங்கிறத ஒரு டைம் டேபிள் போட்டு ஒர்க் பண்ணுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல் உங்களுக்கு அதன் மூலமாக ஏற்படுங்க. பொது வாழ்க்கையில நல்ல சொசைட்டில நல்ல கெத்தான ஒரு நாளுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு புகழ் கூடக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. உங்களுக்கு ஏதாவது கடன் பிரச்சனைகள் வந்து ரொம்ப நாளா உங்கள மனசுல வந்து உறுத்திட்டு இருக்கு அப்படின்னா, அந்த மாரி நீண்ட நாளா இருக்கக்கூடிய நாட்பட்ட கடன்கள இப்பொழுது உங்களுக்கு தொல்லைகள்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்க பெறுவீங்க. கடன் தொல்லை நீங்கக்கூடிய நல்ல யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்கு நண்பர்களே. ரொம்ப முக்கியமான சில காரியங்கள கூட இன்னைக்கு நீங்க முடிச்சிருவீங்க. அதனால ஒரு நிம்மதி பெருகும் உங்களுக்கு. ரொம்ப நாளா முடிக்கணும்னு நினைச்ச சில முக்கியமான வேலைகள இன்னைக்கு முடிக்கிறதுனால சந்தோஷம். உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்பு கிடைக்கிறதுனால நல்ல மகிழ்ச்சி எல்லாமே கிடைக்குங்க. உங்களுக்கு நல்ல தகவல் தொலைபேசி மூலமாக வந்து சேரும். அது உங்க தொழில் வாழ்க்கைக்கு நல்ல உதவிகரமாக இருக்கு நண்பர்களே. சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள். இன்றைய தினம் பழைய பாக்கிகள் வசூலாகும். அதனால பொருளாதாரம் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை பெறக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா, நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு வந்து லக்கியஸ்ட் கலராக அமையும்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நீங்க கிரே கலர் யூஸ் பண்ணலாங்க. கிரே கலர் இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க. அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் நம்பர் 7 7ஆம் நம்பர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மீனராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் சில விஐபியோட ஒத்துழைப்பு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்கி மன தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு நீங்க அமைப்பெறுவீங்க. எனவே உங்களுக்கு சந்தோஷமான ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய உறவினர்கள் மொழியில உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேருங்க. உங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. அதனால ஆனந்தமாக இன்றைய தினம் உங்களது ரிலேட்டிவ் கூட அதிகமான சந்தோஷமான நேரத்தை இங்கே செலவிடக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்த நாள் இன்றைய தினம். உங்களுடைய பண பரிவர்த்தனைகள் மூலமாக உங்களுக்கு லாபகரமான சூழ்நிலை ஏற்படும். சிறந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு வியாபாரிகளுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. வியாபார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை பெறுவீங்க. சந்தோஷம் கூடும். மேலும் உங்க குடும்ப வாழ்க்கையில் மற்றும் உங்களுக்கு சுற்றியுள்ளவர்கள் எல்லாருமே உங்கள் மீது அதிகமான பாசம் மற்றும் அன்பு செலுத்தக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். கணவன் மனைவி இருக்கக்கூடிய ஒற்றுமை நெருக்கம் இன்னைக்கு வேற லெவல் அதிகரிக்கும். அன்பு பாசம் கூடுங்க. அதனால இல்லற வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.